திருச்சி மாவட்ட கலெக்டர் அலுவலகம் முன்பாக கடன் தள்ளுபடி வேண்டி திருவோடு ஏந்தி பிச்செடுப்பு போராட்டத்தை தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இது நடத்தியது. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக தங்களது தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டார். அதில் 5 ஏக்கருக்கு கீழ் உள்ள விவசாயிகளுக்கு 100% பயிர்கடன் தள்ளுபடியும், அதேமாதிரி 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% பயிர்கடன் தள்ளுபடியும் என அறிவித்தார். விவசாயிகள் இந்த நாட்டினுடைய முதுகெலும்புன்னு சொன்னாரு. ஆனா முதுகு ஒடிச்சிட்டாரு. அதேமாரி உயிர் நாடின்னு சொன்னாரு. அதேமாரி உயிர் போற அளவுக்கு இன்னைக்கு வெந்த புள்ள வேல் பாய்ச்சியது போல் அவருடைய கடன் தள்ளுபடி அறிவிப்பு இருந்தது. 50,000 கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 50,000 கடன் தள்ளுபடியும், 60,000 பயிர்கடன் வாங்கியிருப்பவங்களுக்கு 40,000 தள்ளுபடியும், அதேமாரி 70,000 பயிர்கடன் வாங்கியிருப்பவங்களுக்கு 30,000 தள்ளுபடியும், 80,000 பயிர்கடன் வாங்கியிருப்பவங்களுக்கு 20,000 தள்ளுபடியும், அதுவே 90,000 கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 10,000 தள்ளுபடியும், 1,00,000 ரூபாய்க்கு மேல கடன் வாங்கியிருக்கவங்களுக்கு 5,000 பயிர்கடன் தள்ளுபடின்னு சொல்லி அவர் வெளியிட்ட அறிவிப்பு இருக்க, அது விவசாயிகள் மனதில் அப்படியே வேலை பாய்ச்சியது மாதிரி இருந்தது. இன்னைக்கு விவசாயிகளுக்கு திமுக அதனுடைய ஆட்சி காலத்துல 9,000 கோடி தள்ளுபடி பண்ணிச்சு. அதிமுக அதனுடைய ஆட்சி காலத்துல 12,000 கோடி தள்ளுபடி பண்ணிச்சு. ஆனா மாற்றம் வேண்டும் என்று நினைத்த தமிழக மக்களுக்கும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் ஒரு பெரிய அதாவது என்னன்னு சொல்றதுன்னா பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய அந்த கடன் தள்ளுபடி அறிவிப்பு இருந்தது. நாங்க என்ன சொல்றோம்னா, நிதி இல்லைன்னு சொல்றீங்க, பரவாயில்ல, ஆனா காலம் கடந்து விவசாயிகள் கருத்து கேட்டு என்ன செய்யலாம் கலந்து பேசி நீங்க பயிர்கடனை தள்ளுபடி பண்ணிருக்கணும். நீங்க தேர்தல் அறிக்கையில சொன்னது என்னாச்சு? தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதியும் நீங்க கடன் தள்ளுபடி அறிவிப்புங்கிறதும் நீங்க பண்ணீங்கன்னா அந்த விவசாயிகள் என்ன செய்வாங்க? போராட்டம் நடத்ததான் செய்வாங்க. ஆனா உங்களுடைய வாக்குறுதி என்னவோ அந்த வாக்குறுதியை காப்பாத்துங்க. ஆனா விவசாயம் செய்து விவசாயிகளுக்கு எந்த விதமான லாபமும் இல்லை. இருந்தாலும் விவசாய தொழிலை நாங்க கைவிடாமல் இன்னைக்கு விவசாயம் செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா தமிழக முதலமைச்சருக்கு நாங்க கோரிக்கை வைப்பது என்னன்னா, உங்களுடைய அறிவிப்பை மறுபரிசீலனை செய்யுங்க. மறுபரிசீலனை செய்து எங்களுக்கு நீங்க வாக்குறுதி சொன்னபடி எங்களுக்கு முழு கடனையும் தள்ளுபடி செய்வதற்கு தமிழகத்துடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தான் தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் இன்னைக்கு திருச்சி கலெக்டர் அலுவலகம் முன்பாக திருவோடு ஏந்தி பிச்செடுக்கும் போராட்டம் நடத்தணும். நல்லாட்சி கொடுங்க, மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படிங்கிறத கோரிக்கை வைத்து தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாய சங்கம் போராட்டம் நடத்தணும். என்னுடைய பெயர் விஸ்வநாதன், மாநில தலைவர், தமிழ்நாடு ஏரி மற்றும் ஆற்றுப்பாசனம்.